உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் தியானித்துக் கொண்டு வருகிற வார்த்தை ஏசாயா 54:8. தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு நான் மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இதை இப்ராஹிமை குறித்து பல வகையான காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல வகையான கேரக்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதெல்லாம் பேசினோம்னா இந்த வருஷம் முழுவதும் அது ஓடிடும். ஆண்டவர் இப்ராஹிமுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு சிங்கமாக எப்படி வெளிப்படுத்தினார், சிவிங்கியாக எப்படி வெளிப்படுத்தினார், இதெல்லாம் ஆராய்ஞ்சோம்னா நிறைய நேரங்கள் போய்விடும். எனவே இந்த தினத்தில் ஒரு காரியத்தை நம்ம தியானித்துட்டு ஒருவேளை இன்றைய தினத்தில் இது நிறைவு செய்தாலும் செய்து விடலாம். பிரைஸ் ஓசியா 14:8. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று அவன் யாரோட கலந்திருந்தான்? அந்நிய ஜாதியோட கலந்திருந்தான். திருப்பி போடாத அப்பமா இருந்தான். பலனற்ற திராட்சை செடியா இருந்தான். காட்டு கழுதையா இருந்தான். இப்படி எல்லாம் இருந்தவன் எரேமியாவில் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இப்ராஹிம் எனக்கு பிரியமான பிள்ளை. அருமையா இருக்கும். ஏன் இப்ப சொல்றாரு? புரியுதா? ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று இப்ராஹிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதா போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று இப்ராஹிம் சொல்லுவார். பேசலாம். இப்போ உங்களுக்கு எதுக்கு பதில் கிடைச்சிச்சு? எனக்கு பிரியமான பிள்ளை, அருமையான குமாரன் என்பதற்கு பதில் வந்துச்சா இல்லையா? எதனால வந்துச்சு? இப்ராஹிம் என்ன சொல்றான்? எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று யார் சொல்லுவா? இப்ராஹிம். விக்கிரகத்தோடு கலந்திருந்தவன், அந்நிய ஜனங்களோடு கலந்திருந்தவன். இந்த வார்த்தையை வர்றதுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்தார்கள். விக்கிரகத்தோடு கலந்து வாழ்ந்து சேற்றோட புரண்ட பன்றியை போல வாழ்ந்து வந்த இவர்கள் தேவ மனிதர்களால் எச்சரிக்கப்பட்டு படிப்படியாய் மீண்டு இப்ப இவர் சொல்லுறதான காரியம் எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன. அப்ப அந்த பாட்டு நம்ம பாடணும். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அப்ப அந்த அருமையான மகனாய் பிரியமான பிள்ளையா இப்ராஹிம் மாறினார். தேவனுடைய இரக்கத்துக்கு முடிவு இல்லை. அவர் முடிவில்லாத ராஜ்யத்தை உடையவர். இவ்வளவு காரியங்கள் செய்த அவனை தேவன் மன்னித்தார், மறந்தார், ஏற்றுக்கொண்டார். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆதியாகம புத்தகத்தில் கூட சோதோம் குமர பட்டணத்தினுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் பெருகினது. அது தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன பண்ணிடுச்சு? எட்டுடுச்சு. எட்டுறது நிமித்தமாக தேவன் என்ன பண்ணினார்? அந்த பட்டணத்தை கொளுத்தி போட்டார். எரிக்கலையா? எரிச்சார். அக்னியினால் கந்தகத்தினால் எரித்தார். அவ்வளவு பயங்கரமான தேவன். ஆனா இவன் மேல அவரை கிருபை செய்து கொண்டிருக்கிறார். யார் மேல? இப்ராஹிம் மீது கிருபை செய்தார். ஆனா அவர் காத்திருந்ததுக்கு பலன் கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைத்தது. இவர் சொல்லுகிறான் எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன.
சங்கீதம் 60:7 வசனம். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன். எப்ராயிம் யாரு? என் தலையினுடைய பலனாக இருக்கிறான். அப்ப பலனை குறித்து நம்ம பார்த்தோம்னா அது தனி குளத்துல போயிட்டு இருக்கும். எப்படியெல்லாம் பலன் கிடைக்கணும் அது தனி குளத்துல போயிட்டு இருக்கும். இப்ப எப்ராயிம் என் தலையினுடைய பலன். எப்ராயிம் என் தலையினுடைய கர்த்தர் என் பலன், இயேசு என் பலன், பரிசுத்த ஆவி என் பலன், சுவிசேஷம் என் பலன். ஆண்டவருக்கு வியாபட்ட ஒரு மகனை எப்படி விடுவார்? எப்படி கை விடுவேன் சொல்றாரா? நான் எப்படி கைவிடுவேன்? அவர் ஒருபோதும் கைவிடாதது. எரேமியா 31:9 அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையில் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரன். சேஷ்ட புத்திரனை ஒருத்தர் என்ன பண்ண மாட்டான்? விற்ற மாட்டான். அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை யாக்கோபு தட்டி பறித்தான், ஆனா இவனுக்கோ ஆண்டவரே கொடுத்தார். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்போ இந்த வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், எப்ராயிம் என் தலையின் பலன், எப்ராயிம் என்னுடைய சேஷ்ட புத்திரன். இந்த சேஷ்ட புத்திரத்தை இழந்தவன் தான் எவ்வளவோ அழுது குழம்பியும் அது திரும்ப. அன்பு தேவப்பிள்ளையே, சில சமயங்களிலே ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கொடுப்பார். அதை நம்ம இழந்து விட்டோம் என்று சொன்னால் திரும்ப பெற்றுக்கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. இப்போ கடந்த நாட்களிலே நான் செய்தித்தாளில் படித்தேன். கேரளாவில் ஒரு அம்மா 2 லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கு. ஒரு சீட்டை பார்த்துருக்குது, அதில் 5000 ரூபாய் கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சீட்டை பார்க்கறதுக்கு போயிட்டு 5000 ரூபாய் வாங்கிட்டு வந்துருச்சு. மறுநாள் கணக்காரர் ஃபோன் பண்ணுறாரு. என்ன ஃபோன் பண்ணுறாருன்னா, இன்னொரு சீட்டு எங்கம்மா? ஐயா அதை குப்பையில் போட்டுட்டேன், அதுக்கு தாம்மா 1 கோடி ரூபாய் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு? 1 கோடி. அவர் வீட்டில் இருந்த குப்பையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போய் 1 கோடி ரூபாய் வாங்கிடுச்சு. தமிழகத்தில் அந்த லாட்டரிலாம் அண்ணா என்ன பண்ணிட்டாரு? தடை பண்ணிட்டார். ஏன் பண்ணாருன்னா, இப்போ வேலைக்கு போகிற சம்பளத்தை எல்லாம் லாட்ரி வாங்கியே ஒழிஞ்சு போயிட்டான், வாழ்க்கையாக லாட்ரியாக இருக்குன்னு சொல்லி லாட்ரியை ஒழிச்சார். ஆனால் கேரளாவில் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, விற்று பலர்கள் கோடீஸ்வரராக மாறி இருக்கிறார்கள். இங்கே சேஷ்ட புத்திர பாகம் என்பது மூத்த குமாரனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. இவன் என்னுடைய தலையின் பலன், இவன் என் சேஷ்ட புத்திரன். அதை ஒரு காலம் என்ன பண்ணி விடக்கூடாது, இழந்து விடவே கூடாது. வசனத்தை நாம படிச்சோம். ஓசியா 14:8 இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன, இனி விக்கிரகங்களுக்கும் எனக்கும் என்ன. அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கு என்ன. அப்ப இந்த விக்கிரகங்கள் எப்படி வேணுமானு உள்ள வரலாம், யாரு கூட வேணுமானு வரலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும்
அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல எப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்க. முன்னர் விக்கிரகத்தை வணங்கும் பொழுது நம்முடைய சரீரங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்தோம். கண்ணு, காது, மூக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்தோம். இப்ப ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறபடினா ஜீவனுள்ள தேவனுக்கு உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் செய்கிற புத்தியுள்ள 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 18 வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இந்த விக்கிரகத்தை விட்டதான எப்ராஹிம் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறார். நாமும் விக்கிரகங்களுக்கு விலக்கி அவருடைய ஆலயமாய் நீங்களும் நானும் காணப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். எனக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று எப்ராஹிம் சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். அந்த வசனம் திருப்பி படிச்சு பாருங்கள். ஓசியா 14:8. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். என்ன சொல்றாரு? நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறதும் இருக்கிறது, அவருக்கு நாம் செவி கொடுக்கிறதும் இருக்கிறது. சில சமயங்களிலே ஜெப குறிப்புகளை நாம் அடித்துக் கொண்டே போகிறோம். காலையில மத்தியானம் ராத்திரி ஜெப குறிப்பு அடிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனா அங்கிருந்து அவர் சொல்றதை நம்ம என்ன பண்றது இல்லை, கேட்கறது. செவி கொடுத்தல் என்பது 2. ஒன்னு நம்ம சொல்றதை அவர் கேட்கணும், இன்னொன்னு அவர் சொல்றத நம்ம கேட்கணும். அது நிறைய எவிடன்ஸ் வசனங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆவியானவர் கொஞ்ச நேரம் அமைதியாகிறோம், நான் சொல்வதை நீர் கேளும். அதான் சொல்றோம். நீ கொஞ்ச நேரம் அமைதியாகிறோம், நான் சொல்றத அப்படி இல்ல. சாமி அப்படியே சொன்னா சொல்லும்படியே அப்படி மாறணும். பேசுவதற்கு பொறுமையாயும் கேட்பதற்கு தீவிரமாயும் இருங்கள். அப்ப நம்ம என்ன பண்றது? செவி கொடுக்கறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் காது கொடுத்து என்ன பண்ணுவேன்? கேட்பேன். இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபங்களுக்கும் என் செவிகள் எப்படி இருக்குதா? திறந்ததா இருக்கிறது. நீதிமான்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்கள், அதை நான் என்ன பண்ணுவேன்? கூர்ந்து அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை அவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல. பேதுரு கூப்பிட்டா, எஸ்தர் கூப்பிட்டா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தாவீது, தானியேல் கர்த்தரை கூப்பிட்டாங்க, கர்த்தர் செவி கொடுத்தார். நமக்கு என்ன பண்ணுவாரு? அது சிங்கிக்கு மேல தூக்கி போடுறதா இருந்தாலும் சரி, சூழல் இருக்கிற தூக்கி போடுறதா இருந்தாலும் சரி, அவரே நம்மை காண்கிற. இந்த யாத்திராகமத்தில் 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க கடைசி பகுதியை வாசித்து பார்த்தால், நான் யாரா இருக்கிறேன்? இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? செவி கொடுப்பேன். அப்போ இரக்கம் இருந்தால்தான் ஒருவன் என்ன பண்ண முடியும்? செவி சாய்க்க முடியும்.
அந்த நியாயாதிபதி மனுஷனை மதிக்காதவனும் தேவனுக்கு பயப்படாமலும் இருந்தவனாக இருந்தாலும் இந்த ஏழை பெண் அவளை பெண் ஓயாமல் அவன் வீட்டுக்கு செல்வது நிமித்தமாக இவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், நியாயம் செய்வேன் என்று சொல்லி தன் மனதை மாற்றிக்கொண்டான். அநியாயம் செய்கிற ஒருவனே இறக்க செய்ய விரும்பினால் 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்ய தேவன் நமக்கு இறக்க செய்வார். எத்தனை தலைமுறை மட்டும் இறக்க செய்வாரா? 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற தேவன் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில இரக்கம். எரேமியா 29:12 அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு விக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்து ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து மரியாதை போல என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர் என்றது போல அன்னால் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊத்துறது போல ஊத்துவோம் என்று சொன்னார். அவர் நமக்கு செவி கொடுப்பார். உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். சகரியா 10:6 நான் யூத வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்கள் போல் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அவர்கள் நீரூற்றை போல இருப்பார்கள், நீரூற்றண்டையில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பார்கள். அவன் யோசேப்பின் வம்சம் யாரு? அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? வசனம் 14:8 இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அப்போ விக்கிரகங்களோடு கூட இருந்ததான உடன்படிக்கை முறிந்து போனது. என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். இப்போ நோக்கமாக இருக்கிறார். செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் மேல் நோக்கமாக நான் இருக்கிறேன். சொல்றாங்க சிலர் நோக்கம்னா சரியில்லை, உன் நோக்கம் சரியில்லை. வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 34வது சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் அவன் மேல் நோக்கமாய் இருப்பேன். யார் மேல நோக்கமாய் இருப்பார் என்றால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நாம் இலவசமாய் கிருபையினால் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறார். சங்கீதம் 33:19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கம். ஒருவேளை பஞ்சமே தேசத்துல தலைவிரித்து ஆடினால் எகிப்துல பஞ்சம் உண்டாகல, அங்க யோசேப்பு ஆஸ்வதிச்சார். சாரிபாத்து முழுவதும் பஞ்சம் வந்துச்சு. ஆனா சாரிபாத்து விதவை வீட்டுல பஞ்சம் இல்ல, எலியாவை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சிங்கக்குட்டிகள் தாளிச்சிறந்து பட்டினியா இருக்க ஆண்டவர் தேடும் ஒரு நன்மையும் இளைஞனாக இருந்து முதிர் வயது உள்ளவனாய் மாறினேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அணைந்து தெரிந்தது இல்லை என்று தாவீது சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது ஒரு குறைவும் அவர்களுக்கு உண்டாக பாதரட்சி தேஞ்சு போகவில்லை, உணவு பற்றாக்குறை வரவில்லை. மலை பிரசங்கத்திலே 3000 பேர் 4000 பேர் 5000 பேர் கொடுக்கிற வேலைகள் இல்லை. அப்பத்தை வைத்து ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அத்தனை பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். அவர்களுக்கு என்ன வந்ததில்லை, குறைவு. பஞ்சத்திலே காக்கிற தெய்வன். எத்தனையோ பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடி இருக்கிறது. அந்த பஞ்சங்களை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றிருக்கிறாரு.
கொரோனா சமயத்துல கூட நிறைய பேருக்கு என்ன இல்லை, அரிசி பருப்பு இல்லாமல் இருந்தது. அந்த சமயத்துல கூட 200-300 பேருக்கு நம்ம அரிசி பருப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரே தவிர, மேன்மைப்படுத்துகிறாரே தவிர, உயர்த்துகிறாரே தவிர, அவரால் தான் எல்லாம் செய்ய முடியும். என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. நாம் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நாம் நன்மை செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். அது சின்னவங்களோ பெரியவங்களோ யாரு கூப்பிட்டாலும் சரி, அவர் செவி கொடுக்கிறதான தேவன் மாத்திரமல்ல, நம் மீது நோக்கமாக இருக்கிறதான தெய்வம். எனக்கும் விக்கிரகங்களுக்கும் இனி என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாக இருப்பேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருக்கிறேன். பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருக்கிறேன். ஆண்டவர் கூட சொன்னார், பச்சை மரத்துக்கு இந்த பாடுகள் என்று சொன்னால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்? ஒரு மரத்தை வெட்டி விட்டால் அந்த மரமானது இந்த பூமியில் இருக்கிறதான தண்ணீரை உறிஞ்சி அதுல இருந்து இலைக்களை என்ன பண்ணுமா? தோன்றி அது என்ன பண்ணும்? வளர்ந்து பலனை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மரத்தை கவனிப்போ அதுக்கு என்ன இருக்குது? இது 100 வருஷம் வரும் இந்த மரம். இந்த மரம் 500 வருஷம் சொல்ல முடியும். ஆனால் மனிதனுக்கு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, மனுஷனை குறித்து என்ன இல்லையா? நம்பிக்கை இல்லை. ஏசாயா 60:13 வசனம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களோடு கூட உன்னிடத்தில் கொண்டு வரப்படும் என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அந்த பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். கமாலியலின் பாதத்தில் அமர்ந்திருந்தவன் பவுல், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தவன் மரியா. அப்ப அந்த பாதம், அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தி விடவே மாட்டார். ஏசாயா 55:13 முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இவர் ஒரு முட்செடியை போல அவன் காணப்பட்டான். தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் வாழ்ந்தார். யாரு? எப்ராஹிம். அவர் சொல்றாங்க, எனக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான். கர்த்தர் நோக்கி கூப்பிடுறார், கர்த்தர் செவி கொடுக்கிறார், அவன் மேல நோக்கமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக விருது செடி எடுக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில முட்செடிகளுக்கு பதில் தேவதாரு விருட்சம் முளைக்க வேண்டும். எப்ராஹிமுடைய வாழ்க்கை அப்படியாக மாறினது. வாசியுங்கள். விக்கிரகங்களுக்கு சம்மதம் இல்லை என்பான், நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், அவன் மேல் நோக்கமாக இருந்து நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருந்து என்னிலே உன் கனி உண்டென்று எப்ராஹிம் சொல்லுவான். அவன் கனி தரும் மரமாக இருக்கிறான். யாரு? எப்ராஹிம் கனி தரக்கூடியவனாக இருக்கிறான். வேதத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து இருப்பார்களாம், புஷ்டியாக இருப்பார். காலையில் சொல்றான், எனக்கு அப்ப இருந்ததான பலன் இப்பொழுதும் இருக்கிறது. அப்ப
அப்ப வாழ்க்கையில கனி உள்ளதான ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டும். இந்த எப்ராயிமுடைய அப்பா ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்ப அப்பாவுக்கு புள்ள என்ன பண்ணிருக்கிறான்? தப்பாம படுறது போல இடையில கொஞ்சம் இளையகுமாரனை போல தகராறு பண்ணி அவன் வெளியில போயிருந்தாலும் அன்போடு தேவன் அவனை அணைத்து முத்தமிட்டு தன் பக்கமாக சேர்த்து அவனுக்கு செவி கொடுக்கிறார். சங்கீதம் 128:3 நம்ம படிக்கிற உன் மனைவி உன் வீட்டு உரங்களில் கனித்தரும் திராட்சை. அப்ப அவரும் கனித்தர வேண்டும். பிள்ளைகள் கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 1 சாமுவேல் 15:22-23. அதற்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ பலியை பார்க்கிறோம். கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிறோம். செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் அதை பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு செவி கொடுப்பதுதான் உத்தமம். அந்த எப்ராயிம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் செவி கொடுத்தார். ஆண்டவரை சொல்றதுக்கு எப்ராயிம் செவி கொடுத்தான். செவி கொடுத்த நிமித்தமாக அவன் சொல்றான், எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன? கர்த்தர் சொல்றார், நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் அவன் மேல என்ன பண்ணுவேன்? நோக்கமாயிருப்பேன். அவன் தேவதார் பச்சையான ஒளி மரத்தை போல என்ன பண்ணுவான்? தேவதார் மரத்தை போல இருப்பான். அவன் கனி தருவான். நாமும் நம்ம வாழ்க்கை அப்படியா இருக்கணும். எரேமியா 31:20. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாக பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. ஓசியா 11:8. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? பிரைஸ் தி லார்ட். எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அதை கைவிடாத தேவன் தான் சொல்றார். எப்ராயிம் எனக்கு பிரியமான குமாரன், எனக்கு அருமையான பிள்ளை. எனவே நீங்களும் அவருக்கு பிரியமான பிள்ளையா அருமையான குமார்த்திகளமா இருங்கள். இந்த எப்ராயிம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பல வகையில் அவன் பாதிக்கப்பட்டு பல காலங்களை தேவன் அவனுக்காக என்ன பண்ணினார்? ஒப்பு கொடுத்து அவனுக்காக காத்திருந்தார். அவன் மனம் திரும்பினான். நீங்கள் மனம் கொடுத்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை அந்த வார்த்தையை வசனத்தை வாசித்து 2 வார்த்தைகளை படிப்போம். ஏசாயா 54:8. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஓசியா 14:8. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கு என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்து நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவார். ஆமென். நாம் கனி தரக்கூடியவர்களாக இருப்போம். மேன்மை அடைவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்மைக்கு போய் கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.